அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாக கர்த்தர் எதிர்பார்க்கும் அன்பு என்ற விதத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் செய்கிற எல்லாமே அவருடைய அன்பின் மிகுதியினால் செய்கிறார். நாம் ஏதோ பரிசுத்தவான்களால் அல்லது நாம் ஏதோ பெரியவர்கள், முக்கியமானவர்கள், நாம் ஏதோ பெருசாக சாதித்து விட்டோம் என்பதற்காக அல்ல, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியான அவருடைய அன்பினாலே நம் மீது கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை தந்திருக்கிறார். எல்லாம் அவருடைய அன்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் தகுதியற்று இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தகுதியாய் நம்மை வழி நடத்துகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் சாதாரண இயேசுவை அறியாதவர்கள் கூட அன்பு கூர்ந்து பல விஷயங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். பல காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது கூட அன்பு கூர்ந்து, அந்த அன்பு கூறுதலினாலே உங்கள் வருமானமோ உங்கள் வேலையோ எதுவும் ஆண்டவரை தேடுவதிலே தடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தடுக்காதபடி நீங்கள் பார்த்து கொண்டு பாருங்கள். அப்போ உங்கள் வளர்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கிற இந்த வேளையில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதபடி தேவன் மீது நீங்கள் காண்பிக்கிற அன்பு, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்களும் அவருக்கு காண்பிக்கத்தக்க உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற வாய்ப்பே என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. எல்லாரும் சபையில் நேரில் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் ஆன்லைனில் பண்ணுறோன்னா ஆன்லைன்லையாவது கூடுவோமே அப்படிங்கிறது, அது கூட எப்படி தான் செய்யணும்? அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அப்போ நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூர்ந்து செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய செயல் எல்லாவற்றிலேயும் தேவன் பேரில் இருக்கிற அன்பினால் செய்கிறதா இருக்க வேண்டும். காரணம், அவர் நமக்கும் செய்தது எல்லாமே எதின் அடிப்படையில் தான்? அன்பின் அடிப்படையில் தான். அவர் எந்த கட்டாயத்தின் பேரில் அல்ல, அவர் அன்பு கூர்ந்து, பிதாவானவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறோம். அப்போ நமக்கு ஒரு ஜெயம் இந்த உலகத்தில் உண்டு. இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்றால் நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ திறமையினாலேயோ அல்ல, அவர் நம் மீது காண்பிக்கிற அன்பினால். அல்லேலூயா. அப்போ ஒரு முறை அன்பினால் மீட்டு விட்டார், நம்மளை எல்லாரையும் மீட்டு விட்டார். ஒரு முறை தம்முடைய அன்பினால் மீட்டு விட்டார். இப்ப இரண்டாவது, அந்த அன்பினால் மீட்ட அவர் நம்முடைய அன்பின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பை காண்பிக்க வேண்டும். முதல்ல என்ன அன்பு வந்தது? மீட்பின் அன்பு. இப்ப நம்ம மேல என்ன அன்பு வரணும்? முதல் அன்பு மீட்பின் அன்பு. அவர் நம்ம மேல வைத்த அன்பினால் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மீட்டு விட்டார். அப்ப நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம மேல அவர் இப்போ அன்பு கூறணும். முதல் அன்புக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. முதல் நம் மீது ஆண்டவர் பாராட்டின அன்பிற்கு நாம் எதுவுமே என்ன செய்யல. நாம் அதற்கு கைமாறு செய்யவில்லை, ஈடு செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாராம்? சிலுவையிலே பலியானார். இது அவர் காண்பித்த முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். இப்ப இரண்டாவது ஒரு அன்பு நம்மிடத்திலே காண்பிக்க வேண்டும், மூன்றாவது ஒரு அன்பு காண்பிக்க வேண்டும். மூன்று அன்பு இருக்கிறது வேதத்திலே, மூன்று விதமான அன்பு. ஒன்று அவர் தானாக முன் வந்து செய்த அன்பு. மற்ற இரண்டு அன்பும் நாம் நடந்து கொள்வதனால் அவர் காண்பிக்க போகிற அன்பு. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அன்பு என்ன அப்படின்னா, அவர் என்னை ஆசீர்வதிப்பது. இந்த பூமியிலே எனக்கு அவர் பாதுகாப்பும் பராமரிப்பும் நோய் நொடி இல்லாமல் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்வது ஒரு அன்பு. மூன்றாவது அன்பு, அவருடைய வலது பார்சத்தில் என்னை வைத்திருக்கும்படி நியாய தீர்ப்பிலே அவர் என்னை ஏற்றுக்கொள்வது மூன்றாவது அன்பு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். அப்படி கூப்பிடும் போது அந்த கூப்பிடுகிற அந்த நேரம் எதின் மிகுதியினால் கூப்பிடுகிறார்? அன்பின் மிகுதியினால் அவர் என்னை கூப்பிட வேண்டும்.
இப்போ நம்ம எல்லாரும் முதல் அன்பு அவரால் கிடைத்தது, சரியாயிடுச்சு. இப்போ உங்களுடைய ஆசீர்வதிக்கும் அன்பை அவர் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்றால் அது எதின் அடிப்படையில் தான் வருகிறது என்றால் நான் அவரிடத்தில் காண்பிக்கும் அன்பை வைத்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல என்னை மீட்பதற்கான அன்பு அவர் தந்தது. ஆனால் என் மீது ஆசீர்வதிக்கும் அன்பை அவர் காண்பிக்க வேண்டும் என்றால் அவர் என்னிடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறார். என்னிடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறார். நான் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அவர் பேரில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் நான் கட்டாயத்தின் பேரில் அல்ல, அவர் மீது வைத்திருக்கிற அன்பினால் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அன்பு கூர்ந்து செய்றீங்க? இல்லை போகலைன்னா பாஸ்டர் கேட்பார், ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு வர்றீங்களா? இல்லை நான் கிறிஸ்டின், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே போய் ஆகணும்? சர்ச்சுக்கு போய் ஆகணும், அப்படி வர்றீங்களா? இல்லை, நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்கிறவர், அவரே எனக்கு எல்லாம், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நான் அவரை நேசிக்கிறேன், அதனால எங்கே வரேன்? ஆலயத்தில் அவரை பணிந்து கொள்ள வருகிறேன், இந்த சபையோடு இணைந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய செயல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போதான் நாம் ஆண்டவருக்குள்ள வளர முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி ஏற்பட அது ஏதுவாக இருப்போம். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னை ஜெயிக்க வைக்கிறது. என்ன செய்ய வைக்கிறது? ஜெயிக்க வைக்கிறது. அப்ப நாம் எல்லாருமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். எப்படி அதை உறுதியாய் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், இவர் ஆண்டவர் மீது அன்பு இல்லாதவராய் இருந்தார். ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு அவன் மீது அன்பை காண்பித்தார். அன்பை காண்பித்த உடனேயே அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் அவன்கிட்ட சொன்ன பொழுது அன்றையிலிருந்து அவன் அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் அன்பின் நிமித்தமாக சேரதா இருந்தால் தாங்க சகிப்பு வரும். பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்து கொண்டாராம்? சகித்து கொண்டார். இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு வருத்தம் வந்துடுது, வேதனை வந்துடுது. ஆனால் பவுலுடைய ஊழிய அனுபவம் பாருங்க, அன்பு கூர்ந்து. யார் மேலே மிகுந்த அன்பு? ஆண்டவர் மேலே மிகுந்த அன்பு. அதன் நிமித்தமாய் எத்தனை பாடுகள் வந்தாலும், அந்த 8ஆம் அதிகாரத்தின் கடைசி 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அன்பினுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது எதுவுமே என்னை ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பில் இருந்து என்னை என்ன செய்யாது? பிரிக்க மாட்டாது. எத்தனை பேர் அந்த ஒரு தைரியத்தில் இருக்கிறீர்கள்? அப்படி இல்லை என்றால் இந்த ஆண்டிலே நாம் அப்படி ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அவர் மீது அன்பு கூர்ந்து செய்கிறதற்காக எல்லாவற்றையும் செய்வோம். அவர் மீது அன்பு கூர்ந்தால் உலக மனுஷன் மாயையா இருக்கிற அன்புக்கு மலையை இழுத்து வருகிறேன் என்கிறான், உயிரை தியாகம் செய்கிறேன் என்கிறான், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றான். அது உலக மாயையான அன்பு. அது சக்சஸ் ஆகிற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் தான். கிடைச்ச பிறகு அதே அன்பினுடைய அளவெல்லாம் என்ன பண்ணி போகுது? மாறி போகுது. அது தவறாக இருக்கிறது, சொல்ல வேண்டியது ஆகிறது. என்னை விரும்பும் பொழுது காண்பித்த அன்பு இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியத அளவுக்கு அன்பில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார் என்றால் மாயமற்ற அன்பை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படி நமக்கு கிடைத்தது பாருங்க. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் எப்படியெல்லாம் செய்தாராம் பாருங்க. ஏசாயா ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு இன்னும் அந்த அன்பினுடைய உறுதிப்பாடையும் வெளிப்பாடையும், அப்ப ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை புரிந்து கொள்வோம். ஏசாயா 63:9 பாருங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அப்ப ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்ம மேல ஒரு பரிதாபம், நம்ம மேல ஒரு பரிதாபம், நம்ம மேல ஒரு அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை தூக்கி சுமந்தார். அப்ப அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்வார் என்றால் நம்மை சகலவற்றிலும் நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் என்ன செய்வாராம்? அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமா என்ன செய்வார்? களி கூறுவார்.
அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் எவ்வளவு தெளிவாய் நமக்காக காரியத்தை செய்கிறார். இன்னொரு 4-5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:2 பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா. நீங்களும் அன்பிலே. இப்ப என்னன்னா, the first love, ஆண்டவர் நம்மிடத்தில் செலுத்தின முதல் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. முதல் அன்பிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் காண்பித்த முதல் அன்பு மன்னிப்பு கலந்த, கிருபை கலந்த, இரக்கம் கலந்த, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இப்போ 2வது என் மீது அன்பு கூர்ந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இப்போ இந்த பூமியில் நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு அவர் என் மீது அன்பு வைத்தால் அது நடக்கும். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி வருமாம் பாருங்க. நான் அன்பிலே நடந்து கொள்வதினால். அதைத்தான் அங்கே உதாரணமாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, அவர் என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் இப்போ எப்படி நடக்கணுமா? அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நானும் அதே அன்பிலே நடக்க வேண்டும். அப்படி நான் அன்பிலே நடந்தால் இப்பொழுது இந்த பூமியிலே அவர் என் மீது மறுபடியும் அன்பு கூறுவார். அவர் என் மீது மறுபடியும் அன்பு கூர்ந்தால் என்ன நடக்கும்? எனக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவர் என்னை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்துட்டாரு, எனக்காக இன்னார் ஜெபித்து விட்டார், எல்லாம் நடந்துவிடும். இல்லை, ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை எங்கே காண்பிக்க விரும்புகிறார்? எங்கிருந்து எதிர்பார்க்கிறார்? எப்படி அதை அறிய விரும்புகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், நீ கண்ட சகோதரனை அன்பு கூறலைன்னா காணாத உன் தேவனை எப்படி நீ அன்பு? உன் கண்ணு முன்னால் இருக்கிற உன் சகோதரன், உன் மாமியார், உன் மருமக, உன் குடும்பத்தில் இருக்கிற ஆள் மேலேயே அன்பு காட்ட தெரில, அப்போ எப்படி பெருசாக கர்த்தர்கிட்ட நான் அன்பாக இருக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர்கிட்ட அன்பாக இருக்கேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட அன்பாக இருக்கணும். இந்த தில்லை நகர் ஏரியாவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அது ஒரு காரணம் இருக்கலாம். நிறைய வீடு முன்னால் பார்த்தீங்கன்னா கல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். எதுக்கு நேராக சொல்லுங்க பார்ப்போம். மற்ற வண்டிக்காரன் எவனும் அங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது ஒரு காரணம், இடைஞ்சலாம் இருக்கட்டும். ஆனாலும் ஒருவர் அதில் புழங்குவதற்கான ஒரு 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 இதை, அந்த இடத்த அவங்க வீட்டுக்கு முன்னால் அப்படியே எல்லா பொருளையும் போட்டு அடைச்சி, அது ஒரு அன்பு இல்லாத தன்மை. விட்டுட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. நம்ம யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிங்க. எப்படி தான் காட்டுறது? காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு குப்பையெல்லாம் வேகமாக கூட்டி பக்கத்து ஏரியாவுக்கு தள்ளிடுறது. இது ரசிக்கப்பட்ட வீடு செஞ்சிச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்க என்னங்க சபைக்கு போகிறேன்னு நினைக்க சொல்லுதாங்க, எல்லாம் சொல்லுதாங்க. ஆனால் செயலை பார்த்தா எப்படி இருக்குது? சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே தான் ஆண்டவர் கவனிக்கிறார். உன்னிடத்தில் நான் உன்னிடம் காட்டின அன்பை நீ வெளிப்படுத்தி என்கிட்ட திரும்ப காட்டுறத எப்படி தான் காட்டணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட காட்டு, கூட பிறந்த சகோதரன்கிட்ட காட்டு, உன் குடும்பத்தில் வந்திருக்கிற ஆள்கிட்ட காட்டு, உன் மாமனார் மாமியார் மருமகள் இப்படி சொந்த பந்தத்திட்ட காட்டு, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட காட்டு, இப்படி எல்லாத்திட்டையும் காட்டி நான் உன் மேலே அன்பு கூர்ந்த மாதிரியே எதுவுமே செய்யாமல் தானே நான் அன்பு கூர்ந்தேன், எனக்கு எதுவுமே தராமல் தானே நான் அன்பு கூர்ந்தேன். அது மாதிரி நீ உன் அன்பை எனக்கு காமி பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு ஆளை பக்கத்தில் வச்சுருக்காரு. நீங்கள் அன்பு கூறலான்னு நினைப்பீங்க, அப்போ தான் வம்பே பெருசாக வரும். அந்த வம்பு வர்ற ஆரம்பிக்கிற இடத்துல நீங்கள் திரும்ப என்ன கொடுக்கணும்? அன்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் செய்ய பழகும் போதுதான் அந்த அன்பு கூறுதல் நமக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் அன்பை பெற்றிருக்கீங்க? அன்பு கூட தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நல்லா கவனிங்கங்க. நீங்கள் இந்த அன்பு எனக்கு எப்படி இல்லைன்னு சொல்வீங்க? நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, இந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட இருக்கா பாருங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே. இப்போ ஆண்டவர் ஏன் என்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறாரு? நான் ஏன் அன்பாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா,
உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தது உண்மைனா சேர்ந்து என்னதும் வந்திருக்கு, தேவ அன்பும் வந்திருக்குது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். நான் ஆவியில இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறேன், நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் எல்லாம் சொல்றீங்கன்னா பின்னணியத்தில் என்ன பகிரங்கமாய் காண்பிக்கப்பட வேண்டும்? அன்பு காண்பிக்கப்பட வேண்டும். அன்பு இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் அங்க தேவ அன்பை வெளிப்படுத்தாத இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு முறை அன்பு எந்த கண்டிஷனும் இல்லாமல், எந்த நிபந்தனை இல்லாமல் கிடைத்த அன்பு என்னுடைய மீட்பு. என்னுடைய மீட்பிற்கு எந்த நிபந்தனை இல்லை, ஆனால் என்னை ஆசீர்வதிக்க நிபந்தனை வைக்கிறார். என்ன? அன்பு கூறு. மனைவியினிடத்திலே காண்பிக்கிற அன்பு கூட உங்கள் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தில் இருக்கிறது. கணவனிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற அன்பு கூட உங்கள் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் எங்கே எழுதியிருக்கிறது? முழு வேதமும் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் காண்பிக்கிற அன்பின் நிமித்தமாக தான் உங்கள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அந்த அன்பை காண்பிக்கிறோம்? தேவ அன்பு என்கிட்ட வந்துருச்சு. இதுக்கு முந்தி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தேவ அன்பு இல்லை. இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் எனக்குள் வருகிறார். ஆவியானவர் வரும்போதே ஒரு அடையாளம், உங்களுக்குள் அவர் வந்திருக்கிறார் என்பதின் முதல் அடையாளம் தேவ அன்பு. அல்லேலூயா. அவரும் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் அந்நிய பாஷை. அவர் வந்ததற்கான அடையாளம் தேவ அன்பு. அந்நிய பாஷையில் நல்லா இங்கே ஆராதனையில் ஆராய்ச்சிட்டு வீட்டில் போய் மனைவியை போட்டு அடின்னு அடித்தா அந்த ஆள் பேசுனது அந்நிய பாஷையே கிடையாது, அவர் எங்கேயோ கற்றுக்கிட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம். இங்கே சபையில் வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டு தெருவெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சு சொந்தக்காரனெல்லாம் கெட்ட வார்த்தை பேசி அல்லது வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது உள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். தேவ அன்பு இல்லைன்னா ஆவியானவர் இருக்காருன்னு சொல்றது பொய். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் எனக்குள்ளே அவர் வைத்திருக்கிற அன்பை அவர் என்ன செய்கிறாரு? நீங்களும் காமிங்கன்னு கேட்கார் நம்மள்கிட்ட. நீங்களும் அந்த அன்பை காண்பீங்கள். அதைத்தான் எபேசியர் 5 நாம் வாசித்தோம். நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:24 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை இருப்பதா. யாருக்கு தான் அப்போ கிருபை வருது? அன்பு கூறுகிறவங்களுக்கு தான் கிருபை வருது. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் அன்பை காட்டலைன்னா அப்போ உங்களுக்கு இந்த இம்மையிலே, இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய சுகத்தையோ விடுதலையையோ ஆசீர்வாதத்தையோ உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நீங்கள் அன்பை காண்பீங்க. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் இருப்பதை வெளிப்படுத்துவது அடையாளமாக இருக்க வேண்டியது அன்பு. அதை காண்பீங்கள், உங்களுக்கு சுகம் தருகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜெபம் பண்ணியிருப்பீங்க சில விஷயத்துக்கு. ஏதாவது ஆச்சா பாருங்க, நடக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆளை மாற்றி ஜெபம் பண்ணி பார்க்கவே ஒழிய ஆள் நம்ம கொஞ்சம் ஒரு தடவை மாறி பார்க்க மாட்டோம். ஆளை மாற்றி ஜெபம் இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முந்தியெல்லாம் வால் போஸ்ட்டில் நிறைய மீட்டிங் அங்கே நடக்கு இங்கே நடக்குன்னு போடுவாங்க. அப்போ நான் திருச்சிக்கு வந்த புதுசில் ஒரு குடும்பம், அப்போ அவங்க நம்மளும் ஒரு நிறைய தடவை வால் போஸ்ட்லாம் அடித்து நோட்டீஸ் ஒட்டுவோம்ல, அதை வச்சு அந்த நம்பரில் வருவாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட நான் கேட்பேன், எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் வாரம் ஒவ்வொரு சபைக்கு போவோம். நான் சொன்னேன், அப்படி செய்யக்கூடாத, ஒரு சபையில் அங்கமாகி இணைந்திருந்து செய்யணும். ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, உங்கள் போதகர் சொல்கிறாருன்னா போகிறது தப்பு இல்லை, மற்றபடி நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. அப்போ அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? நான் சபையாக போய் ஏதாவது ஒரு சபையில் ஜெபம் பண்ணும் போது எனக்கு காரியம் என்ன செஞ்சிடும்? வாய்ச்சிடும். அப்போ நான் சொன்னேன், அப்படியெல்லாம் முடியாதுமா, அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் சபையெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலே அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சபைக்கு செல்வது ஆசீர்வாதம் பெறுறதுக்கு இல்லை, நாம் வழி நடத்தப்படுவதற்கு. நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு, நம்மளை ஒரு கண்ட்ரோலில் வச்சு, நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, நம்மளை ஸ்பிரிச்சுவல் கைடு, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை ஒரு வழிகாட்டுதல் தான் என்னது சபை. சபைக்கு வர்றதில் ஆசீர்வாதம் இல்லை, சபைக்கு வந்து கற்றுக்கொள்ளுகிறதின்படி வாழும்போது தான் என்னது ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்து கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர். நான் சொன்னேன், போகிற ஊர்லையாவது சபையாக தெரியாமல் ஏதாவது ஒரு சபையில் ஒழுங்காக என்ன செய்யுங்க, ரெகுலராக போங்க, ரெகுலராக நிலைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். சில நேரத்தில் பேசுவாங்க ஃபோனில். இப்போவும் பேசும்போது அவங்க சொன்ன காரியம், நல்ல வேளை அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, நிறையா பாஸ்டர் காணிக்கை வாங்கிட்டு ஒன்றும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, வாங்கி சோத்திரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் காணிக்கை வாங்கிட்டு என்னைய திட்டி சரி பண்ணி அனுப்பியிருக்கீங்க. ஆமாம், காணிக்கை வாங்குறது பெரிய மேட்ரு இல்லை, அது வர வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது.
அது இல்லை விஷயம். இப்போ நாம் எல்லாரும் தேவனுடையவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்து விட்டார். அப்போ அந்த அன்பை போலவே நானும் இப்போ என்ன காட்டணும்? அன்பை காட்டுவேன். இப்படி அன்பை காட்டாத ஆள்லாம் இன்னும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அன்பை காட்டுங்க. முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கணவனாக இருந்தால் மனைவிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னத்தை? தேவ அன்பை காட்டுறத சொல்கிறேன். சும்மா லவ் யூலாம் உலகத்தில் நிறையா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நிறைய நேரம் ஃபோனில் ஃபாரின் கலாச்சாரம் என்ன, ஃபோன் பண்ணும்போது பேசி முடிக்கும் போது என்ன சொல்லிட்டு தான் வைப்பாங்க? லவ் யூ சொல்லிட்டு தான் வைப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அது எதுக்கு? சரி, அன்பு கூறுகிறேன் என்பதை காண்பிப்பதற்கு சொல்வதாக இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் சொல்ல வேண்டிய அன்பு அந்த அன்பு அல்ல, நாம் செய்ய வேண்டிய அன்பு. அல்லேலூயா. நாம சொல்ற அன்பு இல்லை. என்ன அன்பு? செய்கிற அன்பு. என்ன செய்கிற அன்பு? தேவ அன்பு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த அன்பினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பில் மீட்கப்பட்ட நம்ம முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? குடும்பத்துக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குடும்பத்துக்குள்ளே அந்த அன்பை காண்பிப்போம். அது அப்படியே சொந்தத்துக்குள்ளே வரட்டும், அப்புறம் அப்படியே பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடத்துல வரட்டும், அப்புறம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை வர்ற சபைக்குள்ளே என்ன செய்யட்டும்? வரட்டும். அப்படி செயல்பட ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் இதுவரை அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பொழிந்தருளுவார். அல்லேலூயா. ஏன்னா முதல் அன்புக்கு எந்த நிபந்தனை இல்லை. ஆனால் ஆசீர்வாதிக்க வேண்டும் என்கிற அன்புக்கும் நித்தியமாய் வாழ வைப்பதற்காக அவர் ஏற்படுத்துகிற அந்த நித்திய ஜீவனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்ன? அன்பு கூறுதல். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் என்ன தணிஞ்சு போயிடும்? அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்தில் அன்பு இருக்காது. தகப்பன் மகன் அன்பு கூட இருக்காது. ஏன் இருக்காது? காரணம், அது இருந்தால் எல்லாரும் பரலோகம் போய்விடுவோம். ஆகையினாலே அன்பை தனித்து விட்டால் கர்த்தர் நியாய தீர்ப்பு அன்னையிலே நம்மகிட்டலாம் அன்பு இல்லாமல் போனது நிமித்தமாகவே நம்முடைய நியாய தீர்ப்பு பரலோகமாய் இராமல் போய்விடும். ஆகையினால தான் தேவ அன்பு ஆவியானவர் நமக்குள் வந்த உடனே தேவ அன்பு என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, அப்ப அன்பு கூறுகிற எல்லார் மீதும் அவர் கிருபையை தந்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:5 பாருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அப்போ நடத்தப்படுதல் என்று வரும்போது என்னுடைய இருதயம் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் என்ன செய்யப்படணுமா? நடத்தப்படணும். அப்ப என்ன அர்த்தம்? கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உன்னையே கிறிஸ்துவின் அவருடைய சுபாவத்தில் இருக்கிற அந்த கேரக்டர்ல இருக்கிற முக்கியமான குணாதிசயம் எங்க வந்துடணுமா? எனக்குள்ளே, நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். ஆகையினாலதான் 2 தீமோத்தேயு 1:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்குள்ளே அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் எனக்குள்ளே ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியே என்னது? அன்பு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளும் வந்திருக்கிறது. அப்ப நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் முதல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம எல்லாரும் என்ன கேட்கணும்? அன்பு எப்படி பரிமாறப்படுகிறது? அல்லேலூயா. அன்பு வாய் வழியாக, செயல் வழியாக, நடவடிக்கை வழியாக, எல்லா விதத்திலும் அன்பு எப்படி சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதன் உள்ளே நாம் வரும்போது தான் 1 பேதுரு 4:8 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். எல்லாரும் எப்படி இருங்க? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லா நேரமும் எல்லா பிரச்சனையும் பப்ளிக்காக பேசி பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியல. அன்பு எல்லாத்தையும் என்ன செய்யுமா? மூடிடும். பாஸ்டராக இருக்கிறேன்னா நிறையா விஷயத்தை என்ன பண்ணி வச்சுருக்கேன்? மூடி வச்சுருக்கேன். ஏன் மூடணும்? ஏன்னா அது அன்பு. ஏன் அந்த அன்பினால் மூட வேண்டும்? காரணம், அதை மூடினால்தான் வளர்ச்சி ஏற்படும். அதை மூடி வச்சாதான் என்ன செய்யுங்க? வளர்ச்சி ஏற்படும். ஒன்று நடந்தால் உடனே மைக்கில் இப்படி ஒரு பிரச்சனை இந்த வீட்டுக்கு நடந்துருச்சு அப்படின்னு வந்து பேசுனா அது அன்பு வளருமா? வம்பு வளருமா? வம்பு தான் வளரும். ஆனால் அவைகளை மூடி வைக்கும்போது என்னது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிறது. இந்த மாம்ச மனுஷனாகிய இந்த அன்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த அன்பை விடுங்க. இது வம்பு பிடிச்சது. இது ஆள் பார்த்து தான் பழகும். இதை விடுங்க. இது பேச்சு கேட்கக்கூடாது. யார் பேச்சு கேட்கக்கூடாது? மாம்ச மனுஷனுடைய அன்பை பற்றி பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக ஆள் பார்த்து, சாதகமான ஆள் பார்த்து, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆள் பார்த்து தான் பழகும். இப்போ நம்ம எல்லாரும் எந்த அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? தேவ அன்பு. ஹல்லேலூயா.
அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே எனக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டு விட்டது. இப்போ தேவ அன்பு என் மாம்ச அன்பை மிஞ்சி வேலை செய்யணும். ஆமென். மாம்ச அன்பை மிஞ்சியது என்ன செய்யணும்? வேலை செய்யணும். மாம்சம் சொல்லும் வேண்டாம் பேசாதன்னு கூட சொல்லும். ஆனால் தேவ அன்பு அங்கே சகல பாவத்தையும் என்ன செஞ்சிருமா? பாவத்தைனா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மூடிட்டு, அதை மறைச்சிட்டு, அதை கண்டு கொள்ளாமல் அது பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையை நோக்கி அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன? அன்பு கூறுதலிலே சரியாய் நாம் வளர வேண்டும். அதை வளர்க்கும் பொழுது ஒரு ஜெயத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜெயம் தருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற விசேஷமான விஷயமே 1 யோவான் 3:11 சொல்லுகிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய அன்பு கூறுதல் எப்படி இருக்கு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை பாராமல் நம் மீது அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேருடைய இருதயம் சந்தோஷத்தில் பூரிக்கிறது? என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் என்னை அப்படி மன்னிச்சிருப்பார் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் ரசனையாகவே நம்ம நிறையா நேரம் எடுக்கிறது இல்லை. கேஷுவலாக அடி போயா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மனதளவில் யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை ஒரு போதகர் வந்திருக்கும் போது அவர் என்னோடு பேசி கொண்டு இருந்தார். நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு முறை, பாஸ்டர் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சொன்னேன், அதான் தெரியும் தானே, எப்போதும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ சொன்னார், ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒருவர் அவங்க இடத்துக்கு வந்தாராம், அவங்க வீட்டுக்கு வந்து இவரிடத்துல ஒரு குறை உண்டாம். அப்போ ஒரு சின்ன தவறு செய்திருக்கிறார். அப்போ அவர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாராம். இவர் இதை மட்டும் ஒன்றுமே என்ன செய்யலையாம், சொல்லலையாம். அப்போ அந்த வீட்டில் இருந்தவங்க, வீட்டில் இருந்தவங்க அந்த பாஸ்டர்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட ஆண்டவர் இவரை பற்றி ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்காங்களாம். கேட்டால் அவர் சொல்கிறாராம், ஒன்றுமே எனக்கு சொல்லலை. ஆனால் அக்யூரேட்டாக சில விசுவாசிகளுக்கெல்லாம் அவங்க செய்த பாவம் வரைக்கும் சொல்லிட்டாராம் வெளிப்பாடு. ஆனால் பாஸ்டரை பற்றி ஒன்றுமே என்ன செய்யலையாம், சொல்லலையாம். அப்போ தான் அவர் சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, நம்மளை பற்றி யார்ட்டையுமே என்ன செய்ய மாட்டேங்காரு, சொல்ல மாட்டேங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த அன்புக்கே நம்ம அவருக்காக தேஞ்சி எவ்வளோ வேணாலும் ஊழியம் என்ன செய்யலாம். இந்த அனுபவத்தை நானும் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. என்ன கணக்கு அப்படின்னா, அவர் அதை வெளிப்படுத்தி காண்பித்து அவமானப்படுத்த விரும்பவில்லை, மூடி மறைத்து நம்மை வளர செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பாவம் அல்லது ஒரு கீழ்ப்படியாமையினால் வந்த ஒரு விளைவு என்ன நடந்துருச்சு பாருங்க. அவர்கள் தங்கள் மகிமையின் உடையை இழந்து இப்போ அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளாக இப்போ அவங்க முதல் டெய்லர் அவங்க தான் போல தச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இலை காஞ்சி போயிடும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும்னு தெரியாது வேற. ஆனாலும் இலையை தச்சு போட்டிருக்காங்க. இப்போ ஆண்டவருடைய பார்வை அதில் பாருங்க, அவர் வர்றாரு, பேசுறாரு, ஏன்பா அப்படிலாம் பண்ணீங்க, எல்லாம் பேசிட்டாருங்க. 21ஆம் வசனம் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை என்ன பண்றாரு பாருங்க. இப்போ நம்மன்னா தப்பு பண்ணதுக்கு அனுபவிடா, நம்மளா இருந்தால் இப்படி தானே பேசுவோம். என்ன சொல்லுவோம், நீ செஞ்சதுக்கு இன்னைக்கு அவமானப்பட்ட, நீ செஞ்சதுக்கு இன்னைக்கு உன் மானம் போச்சா, உன் மானத்தை காத்துல ஏத்திட்டாங்களா, இப்படியெல்லாம் இந்த உலகம் பேசும் பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவன் நிர்வாணி ஆயிட்டான், அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, அவனுக்குள்ளே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு, என்ன செய்யன்னு தெரில, அவன் ஒரு மாதிரி கூனி குறுகி ஒளிந்து தன்னுடைய குற்ற உணர்விலே ஒளிந்து ஒதுங்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு, இங்கே வா, அப்படியெல்லாம் செய்யாத, இங்கே வா, அத்தி இலையெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு உடுத்தி தரேன் அப்படின்னு இவரே எதை உண்டாக்கி கொடுத்தாராம், தோல் உடைகளை. அப்படி அன்பை பற்றி புரிவதற்காக நான் இதை உதாரணமாக சொல்கிறேன். அப்படி அன்பினுடைய செயல் பாருங்க, அந்த இடத்துல அவர் உடனே அதை செய்துட்டு அங்கே வச்சு என்ன பண்ணிட்டார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி பாருங்க,
ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்களுக்கு கொடுக்கல. 24ஆம் வசனம் பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே. ஏன்னா அவன் என்ன செய்வானா, நம்மளை போல ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான். 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். நம்மளை எப்படி ஆயிட்டோமா, நம்மில் ஒருவரை போல் ஆனா. நம்ம எல்லாரும் அப்ப என்ன ஆயிட்டோம்? தேவனை போல மாறிவிட்டோம், தேவனை போல ஆயிட்டோம். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய அன்பு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 பாருங்க. அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு அல்லது அன்பின் செயல் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும். இப்ப எதை எனக்கிட்ட ஒதுக்குனாரோ, எதை என்கிட்ட செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, அவருடைய அன்பின் மிகுதியினால் அன்னைக்கு அவன்கிட்ட ஒதுக்குன அதே விஷயத்தை எனக்கு திரும்பவும் என்ன செய்றாரு? திரும்பவும் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய அன்பு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உடனே சீரியஸ் ஆக்கி ஒதுங்கி போயிடுறோம். இல்ல, ஆண்டவர் அன்பை எப்படின்னா, கடைசியில் அவர் நியாய தீர்ப்பின் காலத்திலே அவர் என்ன செய்கிறாராம், அன்பு கூறுகிறவங்களுக்கு இந்த ஜீவ விருட்சத்தை ஆதாம்கிட்ட நோ சொன்னதை அவர் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு திரும்பவும் அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அன்பு கூறும் பொழுது எதையுமே அங்க என்ன செய்யல, பார்க்கல. அவர் எதை குறித்தும் யோசிக்கவில்லை. அவருடைய அன்பு வருகிற இடத்துல நாம் வாசித்து பார்த்தால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உண்மையிலேயே அவர் சீரியஸா ஆகணும்னா நம்மளெல்லாம் லிஸ்ட்லேயே வைக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய அன்பு கூறுதலின் மூலமாக அவர் அதை செய்து முடிக்கிறார். ஆகையினால தான் அந்த அனுபவம் எப்படி இருக்க வேண்டுமா பாருங்க. ஆபகுக்கு 3:17 தான் அனுபவம். 3:17 பாருங்க. ஆபகுக்கு 3:17 பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். இதே அனுபவத்தை தான் ரோமர் 8 யார் சொல்றா? பவுல் சொல்றார். எதுவும் என்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை என்ன செய்யாது? பிரிக்க முடியாது. என் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, அவர் அன்புங்கிறது வேற. எனக்கு இன்னைக்கு ஒன்றுமே தரல, எதுவுமே என்னை ஆசீர்வதிக்கலைன்னா ஆண்டவர்கிட்ட உடனே நீர் என்னை ஆசீர்வதிக்காதனால உம்மட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் அன்பு இல்லை. அன்பு எப்படி இருக்கணுமா? எனக்கு நீர் தர்றீரோ தரலையோ, ஏன் நான் உண்மை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அன்புக்கு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய அன்பு கூறுதலினாலே மீட்பு. இப்போ நம்முடைய அன்பு கூறுதலினாலே இப்போ ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வளர செய்ய விரும்புகிறார், மேன்மை அடைய செய்ய விரும்புகிறார், உயர செய்ய விரும்புகிறார், உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார், உங்கள் ஸ்தானத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விஸ்தரிப்பை தர விரும்புகிறார், ஒரு பெருக்கத்தை தர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய விரும்புகிற அத்தனை காரியத்தையும் அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் எங்க வர்றார் அவருனா, நான் அன்பு கூர்ந்து மீட்டுட்டேன், உன் அன்பு எங்க? ஹல்லேலூயா. ஆகையினால தான் பாருங்க, 2 பேரிடத்திலே ஆண்டவர் காட்டின அன்பை நாம் பார்த்து நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவிடத்திலே ஆண்டவர் ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுகிறார். அந்த சீஷர்களிலேயே மிகவும் வேகமான ஆள் அல்லது செய்கிற வேலைகளை துரிதமாய் செய்கிற ஆள் அவர்தான். வேகமான ஆளும் அவர் தான், பிரச்சனை ஆளும் அவர் தான், எல்லா வேலையும் முன்னெத்தியாக செய்கிறதும் அவர் தான். எந்த வேலைனாலும் வேகமாக அவர் தான் செய்வார். எதுனாலும் ஏதாவது ஒருத்தர் சில நேரம் சொல்லுவோம்ல, ஒருத்தர் வாலண்டியராக வாங்க அப்படின்னா நீங்கள்லாம் வர்றீங்களோ வரலையோ அவர் வந்துடுவார். அப்படிங்கிற மாதிரி வேகமாக வருவார் எதுக்குனாலும். அதில் வேகமாக இருக்கிற ஆள் மறுதளிக்கிறதுன்னு எப்படி தான் இருக்கார், வேகமாக இருக்கார், கோவப்படுறதுல வேகமாக இருக்கார், எல்லாத்திலும் முதன்மையான ஆள். அப்படி ஆள் அவர் பேதுரு. இப்போ அவன்கிட்ட போய் என்ன பேசுகிறார் பாருங்க. இப்போ இந்த பேதுருடைய தன்மை எப்படி, அவன்கிட்ட ஏற்கனவே சொல்கிறாரு, இந்த பாரியா நான் சிலுவையில் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவன் போய் சொல்கிறான், நீர் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீர் மரிக்காமல் தான் இருப்பீர், உமக்காக நான் வேணா என்ன பண்ணுறேன், மரிப்பேன், நான் உமக்காக ஜீவனை கொடுப்பேன்
இருப்பேன், நான் வேணா பாரு உமக்காக இடத்துல நின்று நான் சாவேன் அப்படியெல்லாம் சொன்னவர் இப்போ இயேசு அதுக்கு பதில் சொன்னார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். இப்போ நம்மளெல்லாம் எத்தனை லிஸ்ட்டில் வச்சுருப்பாரோ தெரில. 3 முறை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். நம்ம நிறையா நேரம் கமிட்மெண்ட் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் செய்கிறோமா பாருங்கள். உங்கள் காலம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் செய்த உடன்படிக்கை, உடன்பாடு, கமிட்மெண்ட், நீங்கள் ஆண்டவர்கிட்ட செய்த அர்ப்பணிப்பின்படி தான் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை. ஆனாலும் அவர் உங்களை நடத்துகிறார் என்றால் அதுதான் அன்பு. அல்லேலூயா. இப்போ நம்ம கொஞ்சமாவது காமிக்க முயற்சி பண்ணணும். நம்முடைய வேலையவோ நம்முடைய சூழ்நிலைகளையோ எதையும் காரணம் காட்டி அவருக்காக செய்கிற காரியத்தை தடுக்கவே கூடாது, நிறுத்தவே கூடாது. அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் தேவனோடு எழும்ப முடியாதபடி இழுக்கிற காரியம் வரத்தான் செய்யும். இழுக்கிற காரியம் வரத்தான் செய்யும். பரிசுத்தமாய் வாழ விடாதபடி பாவம் நம்மளை இழுக்கத்தான் செய்யும். தேடி போகாட்டாலும் தேடி வாய்ப்பெல்லாம் என்ன செய்யும்? வந்து கூட நம்மளை பரிசுத்தத்தில் வாழ விடாமல் செய்யும். அது அப்படித்தான் செய்யும். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை சபையில் சொல்லியிருக்கிறேன். 725 நினைக்கிறேன், அத்தனை பேர் உள்ள ஃப்ளைட் ஒன்று இருக்குது, இந்தியா உலகத்தில் இருக்குது. அவ்வளோ பேர் போகலாம். அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு 80 கிலோ வச்சுக்குவோமே, அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம், அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, அப்புறம் தண்ணி, அப்புறம் பெட்ரோல் எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் ஏற்றுனா எவ்வளோ வெயிட் இருக்கும்? நல்லா கவனிங்க. அந்த ஃப்ளைட்டு பறந்து போக வேண்டிய ஊருக்கு என்ன செய்யுது? போகுது. எப்படி? ஒரு சாதாரண பேனாவை தூக்கி போட்டால் கீழே விழுந்துருது. ஒரு பேனாவே நிற்க முடியல. இப்படி தூக்கி போட்டால் நிற்காது, கீழே வந்துடும். ஆனால் அவ்வளோ பெரிய ஃப்ளைட் எப்படி போகுதுன்னா அதுக்கு ஒரு உந்து சக்தி வைத்து அது அந்த புவியீர்ப்பு சக்தியை மீறிக்கிட்டு ஒரு வேலை செய்து அந்த வேலையை விடாமல் செய்கிறதுக்கு 2 பேர் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான். புரியுதா இல்லையாங்க? ஆமாம். இப்போ நான் இங்கே பைலட்டு மாதிரி, நீங்கள் உள்ளே என்ன செய்திகளோ தெரியாது, ஆனால் நான் விழுந்துடப்படாதுன்னு இப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டே போகிறேன். ஒருத்தர் வந்து சொல்லுதாங்க, பாஸ்டர் பார்த்து அந்த ஆள்கிட்ட கவனமாக இருங்க, ஆனால் அந்த ஆள் தான் டயரையே பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரையாக கணச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் குறை கூட என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வேல்யூ என்னன்னு யாருக்கு தான் தெரியும்? ஓட்டுற பைலட்டுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் இங்கே தெரியாது. அப்போது இந்த பைலட் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இதை போய் கரை சேர்த்துறணுங்கிற கணக்கில் விழாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்கிறார். அவர் ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கார். உள்ளுக்குள்ளே பார்த்தா ஃப்ளைட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு நடக்கும், சில நேரம் சண்டை நடக்கும், ஃப்ளைட்டுக்குள்ளே என்னெல்லாமோ நடக்கும். ஆனால் பைலட்டுடைய கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது? கீழே விழுந்துடக்கூடாது. போய் சேர்றது 2வது தான். என்ன செய்யக்கூடாது? கீழே விழுந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கீழே விழாமல் இருக்கிறதுக்குரிய அந்த ஈர்ப்பு சக்தியை, அந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து போராடி அதை விடாமல் தூக்கி பிடிச்சிக்கிட்டே போனாதான் ஃப்ளைட்டு பறக்கும். பறந்துட்டு போய் இறங்க வேண்டிய இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கேயும் அவர் செய்ய வேண்டிய வேலை அதிகம். அப்போ ஒரு ஃப்ளைட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறது, அப்படி செய்கிறதுக்கு அங்கே 2 பேர் இருந்து ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேட்டிங் ஒர்க்கை பார்த்து அங்கே தேவைப்படுற அந்த மிஷின் மூலமாக அது பறந்ததுனால தான் அது தடை இல்லாமல் போகுது. விபத்து எப்போ வருது? அந்த ரூட் மாறும்போது, அந்த பைலட்டுடைய செயல் குறையும் போது, இல்லைன்னா அந்த மிஷின் அங்கே இயங்குகிற அந்த மிஷின்ஸ் ஏதாவது குறைபாடு வரும்போது இந்த பைலட்டால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. கவனக்குறைவு வரும்போது பைலட் அவ்வளோதான். அப்போ ஒரு ஃப்ளைட்டு ஏறணும்னா கூட, டேக் ஆஃப் ஆகி பறக்கணும்னா கூட, அது என்னதான் பறக்க முயற்சி பண்ணாலும் கீழே இருந்து புவியீர்ப்பு சக்தி, என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில், அது கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை அன்பு கூற விடாமல் ஒரு ஃபோர்ஸ் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? தடை செய்துக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளை அன்பை விட்டு விலக செய்யும்படி போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் தான், ஐயோ ஃபோர்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது, எந்த ஃபோர்ஸு? கிராவிட்டி ஃபோர்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டை ஏற்றாமல் இருப்பாங்களா? கிராவிட்டி ஃபோர்ஸ் எவ்வளவு கூடுனாலும் ஃப்ளைட்டு பறக்கும். ஆனால் மேலே பனி மூட்டம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும்? நிற்கும். ஏன்னா கண்ணு தெரியாது, அதை வழி நடத்த முடியாது, அதை கொண்டு போக முடியாது, சரியான ஓடுதளத்தில் இறக்க முடியாது என்பதற்காக போகலையே ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல தாங்க வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஃப்ளைட்டு மாதிரி. கரெக்டாக டேக் ஆஃப் ஆக வேண்டிய நேரத்துலலாம் என்ன பண்ணிடணும்? டேக் ஆஃப் ஆகிடணும். ஏதாவது காரணத்தை சொல்லி எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் முயற்சி கடினமாக எடுக்கும்போது தான் அது வெற்றி பெறும். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. ஆனால் அது எப்படி என்றால் அந்த அன்பை நான் காண்பிக்க வேண்டும். என் மீது அவர் காட்டின அன்பை நான் அவருக்கு காண்பிக்கும் போதுதான்
உடனே தான் வந்து பேதுருட்ட பேசுகிறாரு. கவனிங்கள், 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது முறை சீஷர்களை வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, 15ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில். ஏன் அந்த கேள்வியை கேட்கணும்னா, மற்றவெல்லாம் மறுதளிக்கல, ஓடி தான் போயிட்டான். மற்றவெல்லாம் என்ன செய்யலைன்னா, இயேசு யாருன்னு தெரியலன்னா என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் மற்ற சீஷர்கள் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு வரும்போது அவர் கூட நிற்கலை, எல்லாரும் செதறிட்டாங்க. இதையும் யார் சொல்லிட்டா? ஏற்கனவே இயேசுவே முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு, நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நான் சிலுவையில் அடிக்கப்படும் போது நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சீஷர்கள் அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த 12 சீஷர்கள் மட்டும் இல்லைங்க, பல சீஷர்கள் இருந்தாங்க, யாரும் பக்கத்தில் வரல. ஆனால் பேதுரு தைரியம் பாருங்க, அவர் போய் பக்கத்தில் போகிறார். இவர் என்ன முயற்சி பண்ணுறாருன்னா, நான் எப்படியாவது இயேசு என்ன பண்ணிடணும், காப்பாற்றிடலான்னு முயற்சி பண்ணி பக்கத்தில் போகிறாரு. போன இடத்துல தான் நடக்குது, நீ அவர் கூட தானே இருந்த. எனக்கு அந்த இடத்த வாசிக்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவன் நடை இயேசுவோடு இருந்ததை காண்பிக்கிறது, அவன் உடை இயேசுவோடு இருந்ததை காண்பிக்கிறது, அவன் பேச்சு இயேசுவோடு இருந்ததை காமிக்குது. ஆனால் இவன் மனசு மட்டும் யாரு கூட இல்லை, இயேசு கூட இல்லை. இவன் பயம் மட்டும் இயேசுவை மறுதளிக்க அளவுக்கு பண்ணுது. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, நீ பேசுறது கூட யார் பேச்சு மாதிரி இருக்கு, இயேசு பேச்சு மாதிரி இருக்கு. வெறும் 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷத்தில் இப்போ பேதுரு பேச்சே யார் பேச்சு மாதிரி மாறிடுச்சான், இயேசு பேச்சு மாதிரி மாறிடுச்சான். அப்படி அளவுக்கு மாறின பேதுரு கூட என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளை எனக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் அப்படின்னு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கெல்லாம் பிறகு இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. வந்த உடனே நான் சொன்ன மாதிரி 3 தடவை கூச்சா அப்படின்னு ஒரு தடவை கூட அவன்கிட்ட என்ன செய்யலை, கேட்கல. நான் சொன்ன மாதிரி மறுதளிச்ச பத்தியா, மறுதளிச்சியா இல்லையா, 3 தடவை தெரியாதுன்னு சொன்ன தெரியும்ல, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, இப்படியெல்லாம் அங்கே வந்து என்ன செய்யலை, கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு பாருங்க, நான் முத உன்ட போட்ட கமிட்மெண்ட் படி நீ என்ன சொல்ல வர, இடையில நடந்ததெல்லாம் விட்டுட்டார். அதாங்க அன்பு. முத உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் போது நம்ம மேலே என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அந்த திட்டத்தை விட்டு ஆண்டவர் இன்னும் என்ன செய்யலை, சந்தோஷமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து, உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்திலிருந்து, உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற விஷயத்திலிருந்து ஆண்டவர் இன்னும் மாறவில்லை. இடையில நடந்த விஷயத்தெல்லாம் அவர் பெருசுபடுத்த விரும்பல. அவர் என்ன சொல்றாரு, அதை நான் மன்னிச்சு விட்டுறேன். அதை மன்னித்ததுனால தான் அவன்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு தெரியுமா, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா. சாதாரணமா கேட்கல, லிஸ்ட்டை எப்படி கேட்கிறாரு பாருங்க. இவங்க எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அது எனக்கு தெரியும்யா, எனக்கு தான் நீ நேசிக்கிறேன்னு தெரியுமே. இப்போ இடையில ஒரு தடுமாற்றம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு உறுதிமொழி கொடு அப்படின்னு உடனே அவன்கிட்ட பேசுகிறாரு. பேசினோடனே அவன் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. அப்ப உடனே அவர் அண்ணன், ஆமா. திரும்பியும் அவர் என்ன சொல்றாரு பதில், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உடனே இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டினாரு, இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3க்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. ஏனென்றால் அவனை பார்த்து தான் சொல்லியிருந்தாரு, உன் மேலதான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபை என்றால் மெய்ப்பனும் ஆடும் இருக்க வேண்டிய இடம். சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது மெய்ப்பன் என்றும் ஆடுகள் என்றும் சொல்லுகிறார். இப்ப அவன்கிட்ட என்ன சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பியா, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை. அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் அப்படி தான் வாரம் கேட்காரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியான்றாரு. நம்ம பதிலே சொல்லாமல் சிம்பிளாக அதே அவனை மாதிரியே சொல்லுதான், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணும் போதே அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாம் உமக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும்னு ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறத வாயை திறந்து போது என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன்னா என் மனசில் என்ன இருக்குன்னு சாத்தானுக்கு கண்டுபிடிக்க முடியாது.
இப்போ விஷயம் என்னன்னா, ஆண்டவர் 2 பேருக்கு அறிக்கை பண்ணணுன்றார். ஒன்று சாத்தானுக்கு அறிக்கை பண்ணணும், இன்னொன்று என்னை கூட சேர்ந்தவங்களுக்கு அறிக்கை பண்ணணும். எதை? என் மனசில் இருக்கிற விஷயத்தை. அப்போ என் மனசில் இருக்கிறத நான் காண்பிக்கிறதும் பேசுகிறதையும் வைத்து தான் என் அன்பினுடைய அளவு. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கீங்க, எல்லார்ட்டையும் நான் பேசுகிற காண்பிக்கிற அளவு தான் எனக்குள் வைத்திருக்கிற தேவ அன்பினுடைய அளவு. அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் எனக்கு ஈக்குவல் தான். எல்லாரும் ஒன்று போல ஒரே சமமாக நேசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிலர் எல்லாரும் ஒன்று போல் ஏண்ட வந்து என்ன செய்கிறதில்ல, பேசுறதில்ல. சிலர் கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க, சிலர் பேசவே மாட்டீங்க. முடிஞ்ச பிறகு நான் தேடினா கூட கிடைக்காத மாதிரி ஆகிடும். சிலர் எனக்கு பிரைஸ்லார் கூட சொல்ல மாட்டீங்க. அதுக்காக நான் உடனே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய அன்பு ஒரே போல தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் சபையிலே உங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சபையிலே தந்திருக்கிறார்னு அந்த அன்பை காண்பிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் காண்பிக்கிற அன்பிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்கள் என் மேலே காட்டுற அன்பில் வித்தியாசம் நிறையா இருக்குது. வித்தியாசம் இருக்கிறத எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என் மேலே காட்டுற அன்பில் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே சபை தான். இந்த சபைக்குள்ளே சிலர் விதமாய், சிலர் கூடுதலாக, கம்மியாக, அதிகமாக, அடிக்கடி, இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் நாம் எல்லாரும் ஒருவர் பாராட்டுகிற அன்பு எப்படி தான் இருக்கணும், ஒன்று போல இருக்க வேண்டும். அப்ப இயேசு அவனிடத்தில் திரும்ப திரும்ப கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? 3ஆம் தரம் கேட்ட பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு திரும்ப அவன்கிட்ட சொல்றார், என் ஆடுகளை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னைய நேசிக்கிறேங்கிறத எது வழியா காட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பதை எதில் காட்ட முடியும்? அதில் காட்டுங்கள். நம்ம அதை காட்டுறதுக்கு என்ன சொல்கிறோம்? 1000 காரணம் சொல்கிறோம். அதை காட்ட விடாமல் தடை வருதா பாருங்க, நிறைய தடை வருது. நீங்கள் இயேசுவினிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறபடி காண்பிக்க விரும்புகிற, இப்போ நம்ம எப்படி அன்பு ஆண்டவர்கிட்ட காட்டலாங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா தியானிக்கும், நிறைய வர்ற வாரங்களில் தியானிப்போம். அப்போ நான் காமிக்க விடாத அளவு தடை வருதா இல்லையா? நிறைய தடைகள் வருகிறது. இப்போ பேதுருட்ட என்ன சொல்கிறாரு, நீ என்னைய நேசிக்கிறேங்கிறத காமிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன ஆப்ஷன்னா, என் ஆடுகளை நீ என்ன செய்யணும், மேய்க்கணும். அதுதான் நீ என் மேலே வைத்திருக்கிற எனக்கு நீ காண்பிக்க போகிற அன்பின் வெளிப்பாடு. அப்படி நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அந்த அன்பை காண்பிக்க வைத்திருக்கிறார். சாத்தானுடைய தந்திரம் என்ன? உங்களை எப்படியாவது பின்மாற்றத்தில் போக வச்சு கர்த்தருடைய வேலையிலிருந்து வெளியே தூக்கி போட்டு அவர் வேலையை செய்ய விடாமல், அவர் காரியத்தை செய்ய விடாமல் உங்களை எப்படியாவது தேவனுடைய காரியத்திலிருந்து திட்டத்திலிருந்து தூரமாக்கிறணுங்கிறது அவனுடைய திட்டம். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய அன்புக்குள்ளே மகிழ்ந்து களிகூற நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, திரும்ப திரும்ப அந்த அன்பிலே நாம் நிலைத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். ஆகினால்தான் இரண்டாவதாக ஆபிரகாம் இடத்திலே போய் ஆதியாமம் 22ஆம் அதிகாரத்திலே கவனிங்கள், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், நான் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை என்ன செய், தகன பலியிடு என்றார். அன்பின் டெஸ்ட். இப்போ ஆபிரகாம்கிட்ட நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை காண்பிப்பதற்கு நான் உன்கிட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த அதிகாரம் ஆரம்பமே இப்படி தான் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தாராம், சோதித்தார். என்ன சோதனை? ஆபிரகாமே, நீ என்ன நேசிக்கிறையா, உன் பையனை நேசிக்கிறியா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் சில வேளைகளிலே உலக ரீதியிலே நமக்கு இருக்கிற சிலவற்றை வைத்து தான் நம்ம பாசத்தை, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை என்ன செய்ய பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ண பார்க்குறாரு. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது எப்படி தான் ஆரம்பிக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம், உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மனசில் ஒருவேளை நம்ம கொடுத்த ஈசா கிட்ட நம்மளை விட எப்படி இருக்கானோ, அன்பாக இருக்கானோ, ஒரு டெஸ்ட்டை போட்டுருவோம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை போட்டார். இப்போ நீங்களும் நானும் நேசிப்பது என்ன? நீங்களும் நானும் விரும்புவது என்ன? நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறோமா, ஆண்டவர் பேரில் அன்பாக இருக்கிறோமா, அல்லது உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பாக இருக்கிறோமா? உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நமக்கு அவசியம். அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆஸ்தி அந்தஸ்து இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய தேவைகளுக்கு சில காரியங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் அன்பு எதின் மீது இருக்கிறது? உங்களுடைய பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்துகள், பணம் இதில் இருக்கிறதா, கர்த்தர் பெயரில் இருக்கிறதா? அவர் இப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு?
டெஸ்ட் வைக்க விரும்புகிறார். உடனே ஆபிரகாம் செய்ததை பாருங்களேன். உடனே டக்குன்னு அடுத்த வினாடியே, அடுத்த நாளே அவன் என்ன செய்தானாம், எல்லாவற்றையும் கட்டி கொண்டு தன்னுடைய அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தேவையான பலிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாக போறாரு. 3 நாள் பிரயாண தூரம் போனால் அவர் சொன்ன குறித்த மலை அங்கே வந்தது. அந்த மலை அங்கே வந்த பொழுது அந்த மலையிலே போய் 10ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். ஹல்லேலூயா. அன்பு நிரூபிக்கப்பட்டது. அன்பு நிரூபிக்கப்பட்டது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனை காரியத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்திருக்கிறீர்கள், எத்தனை காரியத்தை தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக என்று உங்களுடையதை எதை கொடுக்க விரும்புகிறீர்கள், எதை வைத்து ஆண்டவருக்கு உங்களுடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறீர்கள்? அப்படி ஒரு அன்பை காண்பித்து இருக்கிறீர்களா? அந்த அன்பை காண்பித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை மேன்மை அடைய செய்வார். ஹல்லேலூயா. அப்ப முதல் அன்பு மீட்பின் அன்பு. எந்த நிபந்தனையும் இல்லை, ஆனால் ஆசீர்வதிக்க நிபந்தனை உண்டு. இப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்து மீட்ட அந்த அன்புக்கு ஈடாக நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? ஆபிரகாம் தன் குமாரனையே பலியாக கொடுக்கும் அளவுக்கு அவன் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பை காண்பித்தான். ஹல்லேலூயா. நீங்கள் எதை காண்பிக்கிறீர்கள்? எப்படி காண்பிக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் அன்பை காண்பிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். கடந்த ஆண்டு முடிந்து போனது. அந்த முடிந்த ஆண்டு வரை நீங்கள் எத்தனை விதத்தில் ஆண்டவருக்கு உங்கள் அன்பை காண்பித்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உங்களை நீங்களே என்ன செய்து பாருங்கள், பரிசோதனை செய்து பாருங்கள். எவ்வளவு அன்பை காண்பித்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை அந்த அன்பை காண்பிக்க விடாதபடி தடை வந்திருக்கிறது? அந்த தடைகளையும் மீறி கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்திருக்கிறீர்களா? அந்த அன்பை காண்பித்திருக்கிறீர்களா? அந்த அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய அந்த அன்பின் எல்லைக்குள் போயிருக்கிறீர்களா? கவனித்து பாருங்கள். உங்க குடும்பத்தின் மூலமாக தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு காண்பித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒருவர் நம்மோடு நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஆள் பேசலனாலே நமக்கு அவ்வளோ வருத்தம் வருது. இப்போ ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கும். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார். நம்ம அவரோடு பேசுவதற்கும் அவருடைய காரியமாய் நிற்பதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் நமக்கு 1000 காரணங்கள், குறைபாடுகள், தடைகள் ஏற்படுவதற்கான காரணத்தை நாம் சரியாக முன்வைக்கிறோம். காரணங்களை அத்தனை முன்வைக்கிறோம். ஆனால் ஒன்றையும் மீறி போகிறோமா? இந்த ஆபிரகாம் தன்னுடைய இருதயம், முழு இருதயத்தில் எந்த தடை இல்லாமல், குறை இல்லாமல், எந்த யோசனை இல்லாமல், ஒன்றுமே யோசிக்காமல் தன் மகனை முழுவதுமாக எதற்கு ஒப்பு கொடுத்தார்? பலிக்கு ஒப்பு கொடுத்தார். இதை தான் அடையாளமாக ஈசாக்கை ஆபிரகாம் பலிக்கு ஒப்பு கொடுத்தது போலவே பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கிறிஸ்துவை நமக்காக என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார் என்று ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஈசாக்கு மீட்கப்பட்டது போலவே இயேசு உயிர்த்தெழுந்து மீட்கப்பட்டார் என்று நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்படி உடனே அவர் சொன்ன காரியம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ பேதுருட்ட போய் பேசினது, அப்போ பேதுரு சொன்ன பதில் என்ன? நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அன்பாய் இருக்கிறான் என்று. ஆனால் வாய்ப்பிறப்பில் அவன்கிட்ட என்ன செய்ய வைக்கிறார்? கேட்கிறார், சொல்ல வைக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதே தான். ஆராதனைக்கு வந்த உடனே வாய்ப்பிறப்பில் அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் தான் ஸ்தோத்திர பலி, துதி பலி, அவரை ஆராதிப்பது. வாயை திறந்து ஆராதிங்க அப்படின்னு பாஸ்டமாவும் ஆராதனை நடத்தும் போதோ ஏதோ ஒரு நேரத்தில் அடிக்கடி அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அர்த்தம் இல்லை. சொல்லாமலே எல்லாரும் அல்லேலூயா, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கன்னு சொன்னால் கூட 2 சத்தம் தான் ஆமேன் அல்லேலூயாலாம் வருது. அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் செய்யணும். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் அன்பு கூர்ந்து செய்வோம். எதை செய்தாலும் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பினால் செய்வோம். நீங்கள் அதை விட்டு விட்டீர்கள் என்றால் பிசாசின் தந்திரத்தினால் இழுப்புண்டு பின்மாற்றத்தில் போக வாய்ப்பு உண்டு. கர்த்தருக்காக செய்ய விடாமல் உங்களை தடுக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்ய விரும்புகிறதை செய்ய விடாமல் தடுத்து கர்த்தரிடத்தில்
தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டிய அன்பை பெறவிடாமல், ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் தடுப்பதற்கு பல வழிகள் உண்டு. ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற காரியம் என்ன? அவர் என்னிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதற்காக? எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் நான் அவரை நேசிக்கிற ஆளாய் இருக்க வேண்டும். எனக்கு அவர் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அவர் மீது நான் அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். பல விதத்தில் ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அதை புரிந்து கொள்ள உதவி செய்வார். கடைசியாக யூதா நிருபம் 1:21 கவனித்து பாருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, இந்த வசனத்தை சொல்லி நாம் அப்படி ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யுங்கள்? காத்து கொண்டு. யார் தான் இப்போ அன்பை காத்துக்கொள்ளணும்? எனக்குள்ளே ஒரு அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. இருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள், கணவன் மனைவியின் இடத்துல. அப்போ மனைவி கணவன் 2 பேரும் சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறாங்க? ஏன் இதயம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்க இருக்கிற இதயம் எங்க இருக்கு? இங்கே இருக்குது. அப்போ மாற்றி இருந்துச்சுனாக்கா சிந்திக்கிறது எப்படி இருக்குது? சிந்திக்கிறதும் மாற்றி இருக்குது, பிரச்சனையும் மாற்றி இருக்குது. அப்போ ஒழுங்காக இன்னும் பரிமாறப்படலை. இப்போ ஆண்டவருடைய இருதயம் எங்கே இருக்குது? நம்மள்ட்ட இருக்கணும்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உலக மனுஷனுக்கே இருதயத்தை மாற்றி வச்சு, நீ தான் ஏன் இதயத்துக்குள்ளே இருக்க, நான் உன் இதயத்துக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கும் போது எப்படி முடியும்? அப்போ ஒரு நாள் இப்படி யோசித்தேன். இப்போ என் இதயம் அங்கிட்டு போயிடுச்சு, அந்த இதயம் எங்கிட்டு வந்துருச்சுன்னா, அப்போ பிரச்சனை வரும்போது யோசிக்கணும், யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அப்போ அந்த பக்கம் ஆப்போசிட்லலாம் இருக்குது இதயம். அப்போ யார் பிரச்சனை பண்ணுறா சொல்லுங்கங்க. இப்போ என் இதயம் என் மனைவிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம், என் மனைவி இதயம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தால் இருதயம் எங்கிட்டு இருக்கு? அங்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஆள் இப்போ நான் பிரச்சனை பண்ணால் யார் இருதயம் இருக்குங்க? மனைவி இருதயம் தானே இங்கே இருக்குது. இப்போ மனைவி பிரச்சனை பண்ணால் அங்கே இருதயம் யார் இருதயம் இருக்குது? கணவன் இருதயம் இருக்குது. அப்படின்னா அப்போ யார் இருதயம் சரியில்லை? இப்போ புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இப்படி யோசித்து பார்த்து கொஞ்சம் அமைதியாக போயிடலாம். இப்படி யோசித்து பார்த்து சரி பண்ணிடலாம். அது மாதிரியே கர்த்தரிடத்தில் நீங்கள் கவனிங்கள். இப்போ அவர் இருதயம் எங்கே இருக்குது? நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அவர் இருதயம் ஏன்ட்ட இருக்குன்னா என் நடவடிக்கை அப்போ யார் இருதயம் மாதிரி இருக்கணும்? யார் செயல் மாதிரி இருக்கணும்? இப்போ அவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் அன்பு கூர்ந்து உங்களை மீட்டு விட்டேன், நீங்கள் தேவ அன்பில் பெருகி ஜெயம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் அங்கே அழகாய் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்பை விட்டு விடாதிருங்கள். தேவ அன்பே பிரதானமானது. God bless you.